வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதா ப்ளவுஸு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கட்டிங் வீடியோ போடுங்க சிஸ்டர், பொறுமையாக போடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கோசமே நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக வந்து ஈஸியாக புரிகிற போல் உங்களுக்கு நான் இந்த கட்டிங்கில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சொல்கிறது எல்லாருக்குமே போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, நம்ம வந்து கைக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கரைப்பகுதியை வந்து 4ஆக மடித்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு, நமக்கு மடிப்பு பாகம் வந்து நமக்கு ஆப்போசிட்டு சைடும், வெட்டு பாகம் வந்து நம்ம பக்கமும் இருக்கிற போல் நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு கை வந்து இது வந்து சாதா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இது. இது வந்து கை வந்து மடித்து எம்மிங் பண்ணுறது. அதனால் 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம துணி விட்டுட்டு மார்க்கிங் பண்ணிவிடுவோம். மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான அளவும் நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கான அளவுமே சேர்த்து நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த வளவு நமக்கு எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை அப்படியே சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கை பீஸு முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம குடஞ்சி வெட்டுவோம் பார்த்திங்களா, ஃப்ரண்ட் பக்கம் வந்து குடஞ்சி வெட்டுவோம்ல, அதை வந்து எப்படி வெட்டுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து அந்த ஆம்கோல் சைடில் நமக்கு அந்த அக்குலாண்டை எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கு தெரியும் இல்லையா, அது அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிலருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப்பை விட்டு, இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு கேப்பு விட்டுட்டு, இதில் தான் நம்ம வந்து அந்த பெண்டு எடுக்கணும். அப்போ நம்ம அது போல் வெட்டும்போது தான் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் நீங்கள் வந்து கை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கை பீஸுமே பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் நமக்கு ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நீட்டாக தையல் போடும்போது, அப்போ வந்து அது அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வரும். இது போல் வந்து வெட்டி பழகுங்க, ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அதை உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து வெட்டி விட்டுடலாம். கை பீஸு முடிஞ்சுதா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸுமே நான் ஒன்றா வர மாதிரி தான் எப்பயுமே வந்து நான் வெட்டுவேன். தனித்தனியாக வெட்டி நம்ம அது கூட வச்சு நம்ம இது பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பேக் சைடை வந்து நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம். பேக் சைடை வந்து எப்படி அளவு எடுக்கிறோம்னா, நம்ம டாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து நமக்கு ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு விட நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க்கிங் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே 2ஆக மடித்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இவங்க வந்து இடுப்பு வந்து இறக்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சப்போஸ் இடுப்பு இறக்கவே சொல்லலை அப்படின்னாலுமே என்ன பண்ணணும்னா, இது போல் சாதா ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி தான் வைக்கணும். இவங்க 1/2 இன்ச்சு இறக்கி வைக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு இறக்கி தான் வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணியில் போட்டு எடுத்துட்டாங்கன்னா அது வந்து அவங்க சொன்ன அளவுக்கு சரியாக வந்துடும். அதனால் எப்பயுமே வந்து நான் அவங்க சொல்கிறத விடவே நான் ஒரு காட்டன் ப்ளவுஸ்க்கு மட்டும் அது போல் நான் செய்வேன். கையுமே சரி தான், இடுப்புமே சரி தான், அது போல் தான் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்களா, மார்க்கிங் பண்ணிட்டோமா, மார்க்கிங் பண்ணதை நம்ம இடுப்பு சைடை பின்பக்கமும் ஃப்ரண்ட் சைடு வந்து முன்பக்கமும் வச்சு நம்ம மடித்து எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸை வந்து திருப்பி எடுத்து நீங்கள் அழகாக நம்ம அந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் அதில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். 1 இன்ச்சு அளவுக்கு இறக்கம் வச்சுக்கிறேன் இடுப்பு. இப்போ வந்து கீழே இருந்து 2வது கொக்கி சைடில் வந்து நமக்கு அந்த பட்டிக்கும் டாட்ஸ் பிடிக்கிறதுக்கான துணியை வந்து நம்ம விட்டுட்டோம். இப்போ வந்து பேக் நெக்கு வந்து இப்போ நம்ம அளவு வைக்க போகிறோம். பேக் நெக்கு அதில் என்ன அளவோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அதே போல் ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதில் என்ன அளவோ அதை அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு அந்த நெக்கு வந்து கழுத்து வெட்டு பாகம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நமக்கு அதாவது சைஸ் வாரியாக நமக்கு வந்து மாறும். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறாங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா 2 இன்ச்சு போதும் அந்த வெட்டு பாகம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து வழிஞ்சு வராது, கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு இப்போது நம்ம கை ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்க, ஷோல்ட்ரு கை ஜாயின் பண்ணுறோமே அந்த இடத்துல வந்து நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கான அளவு வச்சு நம்ம அதை மார்க்கிங் பண்ணிக்கலாம். இதுலேயுமே பாருங்கள், நமக்கு அந்த கரெக்டான அளவு எங்கேயோ அது போல் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் எங்கே வச்சு பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு மார்க்கிங் பண்ணுறேன்னு பாருங்கள். பேக் சைடு கரெக்டாக வந்துருச்சா. இப்போ அந்த அளவுலேயே வச்சு நம்ம நீட்டுக்குமே அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது போல் நீங்கள் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டிங் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கோ அதன் வழியாக தான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங்குமே நமக்கு வந்து கரெக்டாக வரும். கட்டிங் தான் ஃபஸ்ட்டு மெயினாக. ஸ்டிச்சிங் நம்ம எப்படி வேணாலும் சரி பண்ணி நம்ம தச்சிட முடியும். ஆனால் கட்டிங் சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக நம்ம பண்ண முடியும். நம்ம ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கான அளவு ஒரு 1/4 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு செஸ்ட்டு உயரம் வந்து நம்ம அதில் அளவு வச்சுக்குவோம். பாருங்கள்,
இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அதில் உள்ள அளவும் நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கான அளவும் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம இப்போ அதை அப்படியே ஷேப்பு போட்டு நம்ம அப்படியே சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நெக்குக்கு வந்து அதே போல் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பழக்கம் இருக்குன்னா நீங்கள் மார்க்கிங் பண்ணாமே வெட்டிக்கலாம். இல்லை நீங்கள் மார்க்கிங் பண்ணி வெட்டுறது மூலிமா என்னென்ன பயன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் இப்போ எனக்கு வந்து அதிகமாக வெட்டி பழகுனதுனால நான் அப்படியே வெட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டு பக்கமும் சரி தான், பேக் நெக்கும் சரி தான். நம்மளுடைய அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து நம்ம அது கரெக்டாக அந்த அளவை வச்சு நம்ம அது மேலே வச்சு பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெட்டிக்கலாம். இல்லை கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, இல்லை மேலே ஏற்றி இருக்குன்னா நீங்கள் இந்த சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணுறதுல நீங்களே அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஏற்கனவே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதே அளவுக்கு தான் இருந்தது. நான் உங்களுக்கு வீடியோவில் அதை நான் காமிக்கல. அதுக்கப்புறம் தான் நான் வெட்டவே ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நான் உங்களுக்கு வெட்டி காமிச்சது வந்து பேக் சைடு தான் வந்து மார்க்கிங் பண்ணது தான். இப்போ நம்ம ஃபுல்லாகவே 2 பீஸுமே ஒன்றா பிடிச்சி வெட்டுறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு கையில் எப்படி சொல்லியிருந்தனோ அதே போல் தான் நம்ம வந்து அந்த அக்குள் சைடாண்ட நமக்கு மார்பு சுற்றளவில் என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு உள்ளே தான் நம்ம வந்து அந்த குடஞ்சி வெட்டணும். வெளியே வர மாதிரி வெட்டக்கூடாது. அது போல் வெட்டினீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்கு நம்ம அந்த சென்டர் பகுதியை அர்க்காத் பண்ணி விட்டுட்டு நெக்கு வந்து பேக் நெக்குமே நம்ம என்ன பண்ணிடணும், சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து நமக்கு அந்த கீழே வெட்டு பாக்கம் இருக்குது பார்த்திங்களா, மடித்து தைப்போல் இடுப்பில், அதை வந்து நம்ம ஒரு அர்க்காத்து பண்ணி உங்களுக்கு வந்து பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது போலையும் செய்யலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரெகுலராக தைக்கிறீங்க, அது போல் எனக்கு வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணிப்பேன் அப்படின்னாலுமே நீங்கள் அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது போலையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அது போல் தான் வந்து மார்க்கிங் பண்ணி அர்க்காத் பண்ணி விட்டுடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுனால நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்னென்ன பண்ணணுமோ கட்டிங்கில் அது எல்லாமே கரெக்டாக பண்ணி எடுத்துடணும். அதுபோல் இருக்கும்போது தான் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமிங் நீங்கள் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அப்போ போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி அப்போ போய் எல்லாத்தையும் வெட்டி தைக்கணும் போது கொஞ்சம் டைம் வந்து இன்னும் எக்ஸஸாக ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கட்டிங்லேயே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் கட்டிங்லேயே பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியணுன்றதுக்கோசம் நான் மிஷின் மேலே போட்டு வெட்டியிருக்கேன். இங்கே தான் லைட் வெளிச்சம் நல்லா கிளியராக இருக்குன்றதுனால எனக்கு வந்து கட்டிங் டேபிளில் வந்து அந்தளவுக்கு வெளிச்சம் அங்கே இருக்காது. அதனால தான் நான் வந்து இங்கேயே உங்களுக்கு இந்த ஒரு ப்ளவுஸை மட்டும் கட்டிங் போட்டு எடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து பட்டி வந்து எப்படி நீங்கள் வெட்டணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவோ இல்லை லாங் வீடியோவோ உங்களுக்கு நான் போடுறேன். பட்டி வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ஷேப் எடுத்து வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஷேப் வந்து நல்லா சூப்பராக வரும். அதனால் நீங்கள் வந்து அந்த பட்டி வந்து நீங்கள் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா பட்டி தான் மெயினாக அழகாக நல்லா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அந்த வந்து நமக்கு அந்த பட்டி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் ஏற்றுறோம் பார்த்திங்களா, அதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 3.5 இன்ச்சு இல்லை 3.25 இன்ச்சு அளவுக்கு அளவு வச்சுட்டு அதிலேருந்து தான் நம்ம வந்து அந்த ஷேப் எடுக்கணும். அந்த 3.5 இன்ச்சு வைக்கிறோம் பார்த்திங்களா, அதில் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே ஷேப் எடுத்துக்கிட்டு வந்து வெட்டினோம்னா கரெக்டாக வரும். இது வந்து கொக்கி பீஸு காஜா பீஸு நம்ம இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். சின்ன பீஸ் வந்து கொக்கிக்கு, பெரிய பீஸ் வந்து காஜாவுக்கு வெட்டிட்டோம். இது வந்து நெக் பீஸுக்கு, அதாவது பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கும் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம இப்போ வெட்டி அதில் நம்ம அழகாக நம்ம தச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நமக்கு கட்டிங் வீடியோ முடிஞ்சுது. இது போல் உங்களுக்கு கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ இல்லை உங்களுக்கு வேறு எதுனா இன்னும் வந்து டிப்ஸு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதன் வழியாக உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.